கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Philippians chapter 4 verse 4. Rejoice in the Lord always. I will say it again, rejoice. பிலிப்பியர் 4 அதிகாரம் 4 வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். Do you ever feel like your life is not worth celebrating because of the problems and challenges you face? நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் மற்றும் சவால்களால் உங்கள் வாழ்க்கை கொண்டாட முடியாதபடிக்கு இருக்கிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, நம் அனைவரும் நம்ம வாழ்க்கையில கடந்து போகிற பாடுகள் பிரச்சனைகள் மூலமாக நம்மளுடைய சமாதானத்தை எழுந்து நம் சந்தோஷத்தை எல்லாம் நம்ம எழுந்து போயிருக்கிறோம். ஒருவேளை எனக்கு இந்த வேலை கிடைச்சிச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், அல்லது இந்த பணத்தேவை எனக்கு சந்திக்கப்பட்டுச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி அநேக காரியங்களை நம்ம வச்சிருக்கிறோம். என் வாழ்க்கையில் இந்தந்த காரியங்களாம் நடந்துச்சுன்னா நான் சந்தோஷமா இருப்பேன், இதுல நான் சுகம் கிடைச்சிருச்சுன்னா நான் சந்தோஷமா இருப்பேன், எனக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சுன்னா, இந்த விசா காரியம் எனக்கு எல்லாம் ப்ராசஸ் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி பல காரியங்களை நம்ம உலக பிரகாரமான காரியங்களை வைத்துக்கொண்டு சந்தோஷத்தை தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை பவுல் மூலமாக இந்த காரியத்துல வெளிப்படுத்துகிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று அவர் மறுபடியும் சொல்லுகிறார். அவர் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவர் சிறைச்சாலைக்குள்ள இருந்து இந்த வசனத்தை அவர் எழுதுகிறார். அவருடைய வாழ்க்கையில சிறைச்சாலைக்குள்ள என்ன ஒரு சந்தோஷம் இருக்கும், என்ன ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறாரா? இல்ல. ஆனால் அவருடைய இருதயம் கர்த்தருக்குள் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னத்தினால அவர் நிறைந்திருக்கிறபடியால் அவர் சந்தோஷமா இருக்கிறார். இந்த நாளில கூட நம்ம சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது, சூழ்நிலைகளை ஒரு காரியம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம சந்தோஷமா கொஞ்ச நேரம் வேணா இருக்கலாம். அடுத்தது நமக்கு அடுத்த தேவைகள் வரும்போது திருப்பி நம்ம அந்த காரியத்துக்கு பின்பாக நம்ம பின்னாடி சென்று கொண்டிருப்போம். ஆனால் நம்மளுடைய இருதயம் கர்த்தருக்குள் வேறொன்று ஊற்றப்படும் பொழுது, அவர் நம்ம இருதயத்தில் இருக்கும்போது, நம் கர்த்தருக்குள் இருக்கும்போது நிச்சயமாக அந்த சமாதானம், அந்த சந்தோஷம், அந்த நம்பிக்கை நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் தருகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன் என்று சொல்லி நம்ம உறுதியா இருப்போமா? நம்ம வேதத்துல கூட பார்க்கணும், the joy of the Lord is my strength என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்ம உலகத்துல உள்ள காரியங்கள் எல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு நம்ம கர்த்தருடைய காரியத்துல, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம் நமக்குள் நிலையா இருக்கும்போது என்னுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிற ஒரு தேவ நம்பிக்கை நம்மளை நிரப்பும் போது அந்த சந்தோஷத்தை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, no matter what surrounds you, God is still with you, and that is the reason to rejoice. When you rejoice in the Lord, strength returns, peace rises, and hope wakes up again. So rejoice in the Lord always. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த இந்த கட்டளைக்காக, இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்குள் எப்பொழுது நாங்கள் சந்தோஷமா இருக்கக்கூடிய இருதயத்தை இந்த நாளிலே எங்களுக்கு தாங்கப்பா. பல விதமான பிரச்சனைகளை, கண்ணீர்ல, ஆண்டவரே வேதனையோடு அப்பா, இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய இருதயத்துல கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கும்படியான அப்பா ஒரு புதிய பலனை, ஒரு புதிய அனுபவத்தை இந்த நாளிலே கட்டளையிடுங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.